எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன். இந்த வீட்டுக்கு வர வேண்டிய வாரிசையே நானு இப்படி வீட்டு விட்டு விரட்டி விட்டுருக்கேனே. இதுக்கு மேல என்ன பண்றது? ஐயோ கடவுளே, என் வீட்டு வாரிசையை அழிக்கணும்னு நினைச்சவ கூட சேர்ந்துக்கிட்டு முட்டாள்தனமா பாசத்தை வச்சு இன்னைக்கு எல்லாரையும் இழந்துட்டு நிக்கிறேன். என் பிள்ளைங்க கூட என்ன ஏத்துக்குமா மனுச்சுன்னு தெரியல. பாட்டி பாட்டி அழுகாது பாட்டி. என்னாச்சு? யார் அழுவரா? பாட்டி ரொம்ப சரியில்லையா? பாட்டி கஷ்டப்படாதா? அம்மா வந்தா மருந்து தர சொல்றேன் பாட்டி. ரோஷன், உன் பாட்டிக்கெல்லாம் எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. அவளை சுத்தி இருக்க நம்மளுக்கு தான் கஷ்டம். கஷ்டமும் வேதனையும் எல்லாம் சேர்ந்து இருக்கு. என்னத்த சொல்றதுன்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது எனக்குலாம். செய், கன்றாவியெல்லாம் கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு, அதுவும் நடு வீட்டுல வச்சுக்கிட்டு அவ கூட சேர்ந்து ஆடாத ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்த நீ. அதுக்கெல்லாம் சேர்ந்து வச்சா பாரு உனக்கு ஆப்பு. அந்த மாதிரி தானே வச்சிருக்கா. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு நடந்துச்சோ தெரியாம நடந்துச்சோன்னா எனக்கு தெரியல. ஆனா உன் வீட்டு வாரிசே அழிக்கணும்னு நினைச்சிருக்கா பாரு. அவளுக்கு இத்தனை நாளா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கியே. நீ எல்லாம் எங்கடி என்ன சொல்லுறதுன்னு தெரியல. பிள்ளை இருக்கேன்னு பாக்குறேன், பச்சை பிள்ளை. பிள்ளை முன்னாடி வார்த்தையை விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்ப எதுக்கு வீணா அழுது டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த டிராமாவெல்லாம் பார்த்து சகிச்சு போச்சு. ஆமா, இவங்களை அனுப்புனா இந்த மேடம் இருக்க மாட்டாங்க, இந்த மேடத்தை அனுப்புறேன்னா இந்த மேடத்துக்கு இருக்க முடியல. 2 பேரும் என்னென்ன வரத்து வந்துகிட்டு இருந்தீங்க. கொஞ்ச நெஞ்ச வரத்தான் வந்தீங்க. இல்ல சொல்லுங்க வாய திறந்து. தயவு செஞ்சு மேலோடி ரூம்குள்ளே இருந்துக்க சொல்லிட்டேன். ஆமா, உன் அண்ணன் வந்து உன்னை கூட்டிட்டு போற வரைக்கும் கீழே இறங்கி வந்துடாத. நீ என்னதான் அழுது டிராமா பண்ணாலும் இன்னைக்கு உன்னை வீட்டை விட்டு அனுப்புறதுதான். தாத்தா பாட்டி பாவுறானே, ஏன் பாட்டி வீட்டு விட்டு அனுப்புறேன்னு சொல்றீங்க? பாட்டி தப்பு பண்ணிட்டாங்களா? அம்மா சொல்லிக்கா, தப்பு பண்ணா நம்ம தான் சொல்லி புரி வைக்கணும். ஒரு வாட்டி மன்னிப்பு தரலாம் அப்படின்னு சொல்லிருக்கா. கரெக்ட் தான் ரோஷன், நீ சொல்றது 100% கரெக்ட் தான், இல்லன்னு சொல்லல. தெரியாம பண்றாங்க பாரு, அதுக்கு பேரு தான் தப்பு. தெரிஞ்சே பண்றாங்க பாரு, அதுக்கு பேரு வேற. ரோஷன், உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. உன் பாட்டி இத்தனை நாளா தெரியாம ஒண்ணும் பண்ணல, எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளை பத்தி உனக்கு தெரியாது. அவ கூட குடும்பம் நடத்தின எனக்கு தான் தெரியும். உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது ரோஷன், நீ அமைதியா இரு சரியா? ஆனா பாட்டி அழுறாங்கல்ல, பாவுறாங்க பாட்டி. பாட்டி ரொம்ப பாவம். ப்ளீஸ் தாத்தா, பாட்டி அழுவ வேணாம்னு சொல்லு தாத்தா ப்ளீஸ். ரோஷன் கண்ணே, உனக்கு தெரியாதியா இவ பண்ண வேலையெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு? அவ அம்மா காரிய கையும் களமா புடிச்சு கையில ஒப்படைச்சா கூட அந்த மூளை இருக்கு பாரு, மூளை அது களிமண்ல செஞ்சு வச்சிருப்பாங்க போல அந்த மூளைய. என் அம்மா அந்த தப்பே பண்ண மாட்டா. என் அம்மா அப்படியே உண்மையில உண்மை, உயர்ந்த உண்மைன்னு சொல்லிக்கிட்டு தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலும் தான் நிக்கிற ஆளு உன் பாட்டி. ஆமா, இவளுக்கெல்லாம் மன்னிப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது. உனக்கு சொன்ன புரியாது ரோஷன், அமைதியா இரு. பாட்டி நீ அழுவாத. அகு மாமா வந்தா நம்ம இவங்களை சொல்லி கொடுத்துருவோம். உன்னை திட்டுறாங்கன்னா நீ அழுவாத பாட்டி. பாட்டி ப்ளீஸ் பாட்டி. இல்ல ரோஷன், இவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் உண்மைதான் ரோஷன். உன் பாட்டிக்கு மூலன்றதே இல்ல, அதனாலதான் இத்தனை நாளா ஏமாலியா இருந்திருக்கேன். பாசம்னு சொல்லி வேஷத்தை நம்பி போயிருக்கேன். உண்மையான பாசம் வச்சவங்க எல்லாரையுமே தொலைச்சிட்டேன் ரோஷன். பாட்டி மேல உனக்கு கூட கோபம் இல்லல்ல ரோஷன்? பாட்டி உனக்கு பிடிக்கும் தானே ரோஷன்? பாட்டி இனிமேவும் கூட இருக்க மாட்டியா? வேற வேலைக்கு சாப்பிட்டு உடம்பு பாத்துக்கணும் சரியா? அம்மைக்கு தொந்தரவு தரக்கூடாது. அதையெல்லாம் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எங்களுக்கு தெரியும். வந்துட்டான் புதுசா பாசம் இருக்க மாதிரி. உன் அம்மா மேலதானே உனக்கு பாசம். அப்பா ரோஷன் இப்படி வா. ஏன் பாட்டி பீக்கீங்க? நான் பாட்டி கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு வர போறேன், அதுக்காண்டி எப்படி பாப்பா பிடிச்சு இழுக்குறீங்க? கை வலிக்குது, விடுங்க. நான் பாட்டி கிட்ட பேசிட்டு வரேன். இங்க பாரு ரோஷன், இவங்க கிட்ட எல்லாம் பேசாத. அதையும் மீறி பேசணும்னு வச்சுக்கோ, அடுத்து உன்னை எப்படி எல்லாம் என்னென்ன பண்ணலாம்னு திட்டம் போடுறவங்க இவங்க 2 பேரும். ஆமா, வயிற்றுல இருக்கிற பிள்ளையே வரக்கூடாதுன்னு தானே நினைச்சிருக்காங்க இந்த உலகத்துக்கு. அப்புறம் உன்னெல்லாம் என்னென்ன பண்ணுவாளுங்கன்னு நினைச்சாலே சும்மா ஈரக்குறைய நடுங்குது எனக்குலாம். சி, மனுஷங்களா இதுங்களா? என்ன ஜென்மமோ இந்த ஜென்மம். அத்தை, என்னதான் இருந்தாலும் அவன் என் பேராத்த, என் பேர குழந்தைன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டாத்த. யாத்த இந்த மாதிரி குழந்தைகிட்ட சொல்லி கொடுக்குறீங்க? வாயை மூடுடி. பேரனா பேரன்? அணு வயித்துல இருக்கிறதும் உன் பேரனும் பேத்திய தானே. அப்ப எங்க போச்சு உனக்கு அந்த புத்தி? வந்துட்டான் புதுசா பேரன் பாசத்துல. மரியாதையா போயிரு சொல்லிட்டேன். வெளியே தோடுற வேலை தூக்குற வேலை வச்சுக்காத. உன் அண்ணன் வந்த உடனே எங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்பணும்ல எந்த அவசியமும் இல்ல. ராகு கிட்டயோ ரேஸ்மா கிட்டயோ நாங்க சொல்லிக்கிறோம். நீ வீட்டை விட்டு கிளம்பினா மட்டும் போதும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு புது டிராமா போட்டு அப்படியே இங்கே டேரா போட்டலாம் நினைக்காதீங்க. அம்மையும் மவளும் மரியாதையே இங்க இருந்து கிளம்பிடணும்னு சொல்லிட்டேன்.
சம்மந்தியம்மா, நான் பண்ணதெல்லாம் தப்புதான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி என் பிள்ளைய வீட்டை விட்டு அனுப்புறேன்னு சொல்லாதீங்க. என் பையன் கூட வர வேண்டாம், நானே இங்க இருந்து கிளம்பிடுறேன், இந்த நிமிஷமே கிளம்பிடுறேன். என் பிள்ளைய மட்டும் வீட்டை விட்டு அனுப்பாதீங்க சம்மந்தியம்மா. என் பிள்ளைக்கு இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிப்பு கொடுங்க. மன்னிப்பா? சி, தெரியாம பண்ணவதுக்கு தாண்டி மன்னிப்புலாம் தருவாங்க. தெரிஞ்சே எவ்வளவு பெரிய தப்பு பண்றோம், இதுக்கெல்லாம் குற்ற உணர்ச்சியே இல்லாம என்னென்ன பண்ணிருக்க நீ, இதுக்கெல்லாம் உனக்கு மன்னிப்பே கிடையாது. வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு சொல்லிட்டேன். இல்லன்னு வச்சுக்கோ, வண்டே கெட்டி விட்டுருவேன். பிள்ளை இருக்கானேன்னு பாக்குறேன். ஏம்மா இப்ப எதுக்கு நீ கத்திக்கிட்டு இருக்க தேவையில்லாம? அதான் உங்க அண்ணனுக்கு போன் பண்ணிருக்கோம்ல, அவன் இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்துல வந்துருவான். ஆமா, வந்ததுக்கு அப்புறம் இவங்களே அனுப்பி விட்டுருவோம். அவ்வளவுதான். இவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம நீ டென்ஷன் ஆகி உனக்கு ஏதாச்சும் உடம்புக்கு ஆக போகுது. ரோஷனை கூட்டிக்கிட்டு வா, உள்ளோடி போவோம். இதுங்க போற மாதிரி தெரியல. அதுவும் கரெக்ட் தான். இங்க பாருங்க, நீ 2 பேருக்கும் தான் சொல்றேன். உன் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து அவனை கூட்டிக்கிட்டு அப்படியே கிளம்பிடு. இவங்க கிட்ட சொல்லிட்டு போனா அவங்க கிட்ட சொல்லிட்டு போனோம்ல எந்த அவசியமும் இல்ல. நீ யார்கிட்டயும் சொல்லிட்டும் பார்த்தவல்ல, சொல்லிட்டு போற அளவுக்கு யாரும் உனக்கு இங்க வரவனும் யாரும் இல்ல. புரிஞ்சுதா? ரகு கிட்டயும் ரேஸ்மா கிட்டயும் நாங்க சொல்லிக்கிறோம், எந்த விதத்துல சொல்லணுமோ அந்த விதத்துல. 2 பேரும் பெட்டி பெடிக்க கடத்திக்கிட்டு அப்படி கிளம்பிடுங்க சொல்லிட்டேன். எதுக்குமா வீணா பேசிக்கிட்டு இருக்க? வா ரோஷன், வா போவோம். பாட்டி ரோஷன், ரோஷன் வா போவோம். மேம், ரேஷ்மா மேம். யா ரேஷ்மா, நீங்க யாரு? ஓபி போடுற கண்டி வந்திருக்கீங்களா? பேஷண்டா? என்னத்தையும் தேடி வந்திருக்கீங்க? ஏதாச்சும் எமர்ஜென்சி கேசஸா? மேம், ஐ எம் ஏ டாக்டர் அருணா, ஜூனியரா இங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க மேம். ஹாய் அருணா. ஹாய் மேம், நீங்க என்ன மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஆதி சார். அதான் மேம், ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு 7 o'clock ஆக போகுது, அதான் கிளம்பலான்னு. இங்க பாருங்க அருணா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணணும் தான் முன்னாடியே வர சொன்னேன். ஷிஃப்ட் முடிகிற டைம்க்கு வந்தீங்கன்னா எப்படி டிஸ்கஸ் பண்ண முடியும்? நீங்க எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி தானே இருக்கும். யாராச்சும் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா முன்னாடியே ஃப்ரீ டைம் நிறைய இருக்கதான் செய்யும். இந்த ஹாஸ்பிட்டல்ல 24 hours பேஷண்ட் இருந்துகிட்டே இருக்க மாட்டாங்க. வந்து மீட் பண்ணலாம், தப்பில்லை. சரிங்களா? சாரி மேம். ஓகே மேம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், இது என்ன ட்ரெஸ் கோடு? இல்ல மேம், ஜாயின் பண்ணி 2 days தான் ஆகுது. இன்னும் யூனிஃபார்ம் ஆஃபீஸ் சைட்ல இருந்து ப்ரிஃபர் பண்ணல. அட்மின் ஆஃபீஸ்ல இருந்து இன்னும் தரலையா உங்களுக்கு யூனிஃபார்ம்? நோ மேம், 1 week ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. யூனிஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் யூனிஃபார்ம்ல தான் வரணும். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வரக்கூடாது. புரிஞ்சுச்சா? உங்களை பார்த்தா ஒரு டாக்டர் ஃபீல் கூட வர மாட்டேங்குது, அதனாலதான் சொன்னேன். நெக்ஸ்ட், நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு மெடிசன் ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னா அந்த பேஷண்டோட டோசேஜ், வயசு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம டோசேஜ் ப்ரிஃபர் பண்ணணும். புரிஞ்சுதா அருணா? நீங்க உங்க இஷ்டத்துக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க. அவங்களுடைய வயசு 25 or 26 என்னமோ தான். அவங்களுக்கு டோசேஜ் ஹை டோசேஜ் எழுதி கொடுத்துருக்கேன். அதுவும் 2 வேளைக்கு ப்ரிஃபர் பண்ற மாதிரி, மார்னிங் அண்ட் நைட்டு. அவங்களுக்கு உதடெல்லாம் புண்ணாகி வந்திருக்காங்க, சஃபர் ஆகி. இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்க முடியும்? நீங்க ஈஸியா எழுதி கொடுத்துட்டு போயிடுவீங்க. அவங்க ஏதாச்சும் கேஸ் எதனா ப்ரிஃபர் பண்ணாங்க அப்படின்னா மொத்தமே ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து தான் அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் தரா மாதிரி இருக்கும். பார்த்து ஒர்க் பண்ணுங்க. புரிஞ்சுதா? சாரி மேம், அவங்க ஏஜ் நானு கவனிக்காம கொடுத்துட்டேன் மேம். ஸ்டூபிட் மாதிரி பேசாதீங்க. கவனிக்காம கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க. கரெக்டா ஒர்க் விஷயத்துல கவனமா இருக்கணும். நீங்க மத்த எந்த விஷயத்துல என்ன மாதிரி இருந்துட்டு போங்க. ட்ரெஸ் கோட் கூட பிரச்சனை இல்லை எனக்கு அதெல்லாம். பட் ஆனா ஒர்க் விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். கேட்டு நடந்துக்கோங்க. புரிஞ்சுச்சா? போங்க. ஓகே மேம். சாரி மேம். நீங்க சாரி கேட்கணுன்றதுக்காண்டி நான் உங்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணல அருணா. நீங்க அந்த தப்பை திருத்திக்கணும்னு தான் நினைக்கிறேன். திருத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம மற்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் மெடிசன் ஒன்று ப்ரிஃபர் பண்றோம்னா கண்டினியூவா ரெகுலரா 3 days நம்ம கன்சியூம் பண்ண சொல்லுவோம். அவங்க 3 days கன்சியூம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு 3 days கன்சியூம் பண்ண சொல்லியிருக்கீங்க. பட் ஆனா அவங்க 1 day தான் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டே உதட்டு ஃபுல்லா அவங்களுக்கு புண்ணு வந்ததுனால ஹாஸ்பிட்டலுக்கு பயந்து வந்திருக்காங்க. இதே மற்ற பேஷண்ட் வர முடியாதவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ரெகுலரா எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப சைடு எஃபெக்ட்ஸ் எவ்வளவு வரும்? நம்மளும் கவனமா இருக்கணும். புரிஞ்சுச்சுங்களா? போங்க. சாரி மேம், இனிமே கவனமா ஒர்க் பண்ணுவேன். சூப்பர் குட். இனிமே கவனமா ஒர்க் பண்ணுங்க. உங்ககிட்ட ஆஷா பேசியிருந்தா சாரி. ஹாவ் எ நைஸ் டே. ஓகே, பார்த்து வீட்டுக்கு போங்க. டிராவல்லாம் எப்படி? மேம், அது பிரச்சனை இல்லை மேம், நான் வண்டியில தான் வந்தேன், வண்டியில போயிடுவேன். சரிம்மா, பார்த்து போ. பாய். ஓகே மேம், பாய். மேம் சொல்லுங்க லீனா, என்னாச்சு? என் போனா இது? எஸ் மேம், ரொம்ப நேரமா ரிங் ஆகிட்டே இருந்துச்சு மேம், அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன். சார் தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ஓகே, கொடுங்க, நான் பேசிக்கிறேன். ஓகே மேம்.
அன்னோன் நம்பரா இருக்கு. சரி, ஓகே, நான் பேசிக்கிறேன். இன்ஸ்பெக்ஷன் வரதா சொல்லியிருந்தாங்க மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல. எனக்கு நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ற நர்ஸ் எல்லாருமே வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் போக சொல்லுங்க. ஓகே? ஓகே மேம். என்ன மேம் பண்ணணும் ஒர்க்கு? மெடிசன் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறது, எக்ஸ்பைரியான டேப்லெட்ஸ் எல்லாமே எப்படி மெயின்டைன் பண்ணணும், எந்த மாதிரி டிஸ்போசஸ் பண்ணணும், எல்லா ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நர்ஸ்க்கு சொல்லி தந்துருவாங்க. அதே மாதிரி 3 ஷிஃப்ட்லும் மண்டேலேருந்து அரேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதையும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஷிஃப்ட் கிட்ட. அப்போ மண்டேல இருந்து 2 ஷிஃப்ட் இல்லையா மேம்? மண்டேலேருந்து 2 ஷிஃப்ட் இல்லை, 3 ஷிஃப்ட்டு. அட்மின் சைட்லேருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக மெசேஜ் வந்துடும் வாட்ஸ்அப் குரூப்பில். இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி கன்வே பண்ணிடுங்க யார் யார் என்னென்ன குரூப்புன்னு சொல்லிட்டு. சண்டே நைட்டு, அதாவது இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் வந்துடும். ஓகே? ஆனா மேம், அப்போ நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்க அவங்க எப்படி மேம் வருவாங்க? அது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி ரகு எல்லாமே உங்களுக்கு கரெக்டா வாட்ஸ்அப்ல வந்து யார் யார் எந்தெந்த ஷிஃப்ட்ல பேஸ்ல வருவீங்கன்னு சொல்லிடுவாரு. நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க போங்க. ஓகே மேம். ஹலோ, யாரு ஃபோன் பண்ணிட்டு இருந்தீங்களா? கண்டினியூவா. யாரு? ரேஷ்மா, நான் மாமா பேசுறேம்மா. மாமா நம்பர் உன்கிட்ட இல்லையா ரேஷ்மா? மாமாவா? எந்த மாமா? யாருன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஐயோ ரேஷ்மா கண்ணி, நான் உங்ககிட்ட தாய் மாமா பேசுறேன், தினேஷ் மாமா. ஆமா, பெங்களூர்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களா? சொல்லுங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அத்தை எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும்மா. இப்படி சொந்த தாய் மாமனே மறந்துட்டு நீங்க எல்லாம் எப்படிமா நிம்மதியா இருக்கீங்க? சொந்த தாய் மாமா போன் பண்றேன், இது கூடவாம உனக்கு தெரியல? என் நம்பர் கூடவாம உங்ககிட்ட இல்ல? இந்த அளவுக்கு தான் இந்த காலத்து பிள்ளைங்க இருக்கீங்க, அப்படிதானே? இங்க பாருங்க மாமா, இந்த காலத்து பிள்ளைங்களை குறை சொல்லாதீங்க. நீங்க மட்டும் என்ன, எங்களை எத்தனை மாத்தி வந்து பாக்குறீங்க ஒரு வருஷத்துக்கு? கடைசியா நம்மளை எப்ப பார்த்தன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. என் கல்யாணத்துக்கு வரல, என்னுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு வரல, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து பொண்ணு பாக்குறாங்கன்னு சொன்னாங்க அம்மா, அதோட வரல. எதுக்குமே வரலையே எங்க வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு. ஏதாச்சும் வந்தாதான் தெரியும் இப்படி ஒரு மாமா இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு ஃபோன் பண்ணி நான் இந்த மாமா பேசுறேன் அந்த மாமா பேசுறேன்னா எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் மாமா? உங்களுக்கு ஏதாச்சும் காரியம் ஆகணும்னா மட்டும் ஃபோன் பண்ணாதீங்க. நாங்களும் உங்க அக்கா பசங்க தான், ஃபோன் பண்ணி பேசலாம், தப்பு இல்ல மாமா. அட என்னம்மா நீ வேற, இங்க வேலை வேலைன்னு சொல்லிட்டு வேலையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கமா. அதனாலதான் போன் பண்ண முடியல, வரவும் முடியல. ரகு கல்யாணத்துக்கு எவ்வளவோ வரணும்னு நினைச்சேன், வர முடியல. அதனாலதான் அம்முக்குட்டியே நான் கல்யாணத்துக்கு அனுப்பி விட்டேனே, அவ மட்டும் வந்திருந்தா. சரி மாமா, உங்களுக்கு தான் வேலை, அதனால அம்மா அனுப்பியிருந்தீங்க, ஓகே. பட் ஆனா அத்தையும் அனுப்பியிருக்கலாமே. அத்தையும் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆயிட்டே, யாருமே டச்ல இல்ல. திடீர்னு போன் பண்ணி மாமானா நாங்க எப்படி உங்களை ஞாபகம் வச்சுக்கிறது சொல்லுங்க? ஐயோ ரேஸ்மா, இப்ப அதெல்லாம் விஷயம் இல்ல. உன்கிட்ட அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசுறதுக்காண்டிதான் போன் பண்ணேன். நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. என்னாச்சு சொல்லுங்க? ரேஸ்மா, உனக்கு விஷயமே தெரியாதா? வீட்டுல என்னதான் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு? உன் அப்பா போன் பண்ணி என் அம்மாவையும் என் தங்கச்சியும் வீட்டை விட்டு கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. அப்பா போன் பண்ணி சொன்னாரா? ஏன் சொன்னாரு? எதுக்கு சொன்னாரு? வீட்டுல 1 வீக்கா பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. ஆனா திடீர்னு ஏன் சொன்னாருன்னு எனக்கு தெரியலையே. என்னுடைய அம்மா தான் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க குழந்தை விஷயத்துல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. என்னன்னு எனக்கும் சரியா புரியல. போன்ல என்னால தெளிவாவே கேட்க முடியல. காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருந்தாரு உங்க அப்பா. உன் அப்பாவை பத்தி தான் தெரியுமே, ஒரு பிரச்சனைன்னு வந்தா நிதானமே இருக்காது. மாமா பேசுறது எங்க அப்பா பத்தி, என்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கீங்க. பின்ன என்னம்மா, என்ன விஷயம் ஏது விஷயம் சொன்னாதானே அந்த மனுஷனுக்கு தெரியும். திடீர்னு போனை பண்ணி உங்க அம்மா இப்படி பண்ணிட்டா, குழந்தை இப்படி பண்ணிட்டா, அப்படி பண்ணிட்டானா என்ன ஏதுன்னு நினைக்கிறது நானு? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இன்னும் 3 ஹவர்ல எனக்கு ஃபிளைட் இருக்குமா, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற மீட்டிங் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் மட்டும் உங்க அப்பாவை பொறுமையா இருக்க சொல்லுமா. இப்பவுமே வீட்டை விட்டு அனுப்பிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வீட்டை விட்டு அனுப்புனா சென்னையில யாருமா தெரியும்? என் தங்கச்சிக்கும் என் அம்மாக்கும். உங்களை நம்பிதான் நாங்க விட்டுருக்கேன். நீங்களே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சொந்தம் மட்டும் சொல்லிக்கிறீங்க, வந்து பாக்கலன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் அசிங்கமா பிஹேவ் பண்ணுவீங்களா நீங்க? இங்க பாருங்க மாமா, உங்கள மாதிரி ஒண்ணும் நாங்க அசிங்கமா பிஹேவ் பண்ணல. சொந்த அம்மாவையே இருக்கிற சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு நடுவுற வீட்டுல வந்தவனே நீங்க என் அப்பாவை பத்தி பேசாதீங்க, சரிங்களா? என்ன தப்பு நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் வீட்டுக்கு போயிட்டு தெளிவா பாத்துட்டு பேசுறேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. சரிம்மா, நான் வரேன். போன வை. சரியான லூசா இருப்பான் போல. போனை பண்ணிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வர சொன்னா வர வேண்டியதானே, அதை விட்டுட்டு எனக்கு போன் பண்ணி டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஷோ, சரி, ரகுவோட கேபின் போயிட்டு அப்பா கட்சி போன் பண்ணுவோம். என்னதான் ஆச்சுன்னே தெரியல, வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு. வாடா, என்ன இந்த சைடு வந்திருக்க? டேய், இந்த மாதிரி பேசாதடா, நல்லா பிரிஸ்கா பேசுடா. என் மச்சான் எந்த அளவுக்கு ஜாலியா இருப்பான்னு எனக்கு தான் தெரியும்.
இப்படி டல்லா பாக்குறதுக்கு நல்லா இல்ல மச்சான். நீ நல்லா ஜாலியா கலாய்ச்சிக்கிட்டு பேசினாதான்டா ஷிஃப்டே நல்லா போகும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குடா மச்சான். என்ன என்ன யோசனை? இப்ப என்னதான் பண்ணலான்னு இருக்க? ஷாலினி வந்ததுக்கு அப்புறம் என்ன யோசனைல இருக்க? பிளான் எல்லாம் யோசிச்சே இல்லையா? இல்லடா மச்சான், அது இன்னும் யோசிக்கலையா? சரி, ஓகே, நான் சொல்றேன். அந்த மாதிரி பண்ணு, புரிஞ்சுதா? அது இல்லடா, அது என்னடா, நான் சொல்றேன் பாரு. அவ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தானே கேட்டுட்டு போனா, அத வச்சே பேசு. சரி, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பேசு, புரியுதா? இல்ல மச்சான், கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இல்ல. டேய், மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறின மாதிரி பழைய கதையை பேசிக்கிட்டு இருக்காத. அவளை வர சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லைன்னு இருக்க. என்னடா பைத்தியம் எதனா முத்திட்டே என்ன உனக்கு? இல்ல மச்சான், அது அவளை படிக்க வைக்கலான்னு இருக்கேன். புரியல? இல்லடா, அவளை படிக்க வைக்கலான்னு இருக்கேன். அதனால இந்த கல்யாணம் மண்ணாங்கட்டி இதெல்லாம் தேவையில்லை. இன்கேஸ் கல்யாணம் பண்ணிட்டா நெக்ஸ்ட் குழந்தை அப்படின்னா அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் பொண்ணுங்களுடைய லைஃப் எப்படி போகுமோ அதே மாதிரி போறது எனக்கு விருப்பம் இல்லை. அவ நல்லா படிக்கிற பொண்ணுடா. உனக்கே தெரியும், நீ நம்ம காலேஜ்ல எந்த அளவுக்கு சூப்பரா படிப்பேன். உன்னை விடவே ஒரு டாப்பர் இருக்குன்னா அது ஷாலினி தான். அது ஒத்துக்க வேண்டிய விஷயம் தானே, இல்லையே? சரி, உன் ஆள் என்னை விட நல்லா தான் படிப்பா, இல்லைன்னு சொல்லல. அதுக்கு என்ன இப்போ? ஆமாடா, அவ்வளவு நல்லா படிக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணி ஏன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. அதுவும் இல்லாம அவளுக்கு அவ மேலேயே ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கு. அதனாலதான் இத்தனை நாள் அவ கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா. நான் வேலைக்கு போகும்போது எங்க இவனும் நம்மள வேலைக்கு போயிருவானோ, நம்மளுக்குன்னு எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு அவ மனசுல ஒரு எண்ணம் இருக்குடா. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அவ என்ன நினைக்கிறாளோ அதை அவ பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காண்டி அவ படிக்கணும். படிச்சா மட்டும்தான் ஒரு பொண்ணு அவளுடைய சொந்த காலில் நிக்க முடியும். ஏன் நம்ம ரேஷ்மாக்காவே பாரு, அவங்களுக்கு எவ்வளவோ ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஆனா அது எல்லாமே கடந்து வராங்கன்னா ஒரே விஷயம் தான், படிப்பு. ஃபேமிலி சப்போர்ட்டா இருக்குதா, இல்லன்னு சொல்லல. ஆனா இன்னொரு விஷயம், படிப்பு அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குல்ல. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன் மச்சான், அவளை படிக்க வைக்கலாம்னு சொல்லி. சரி, நீ படிக்க வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்ட, அதுக்கு அவ ஒத்துக்கணும்ல மச்சான். நீ தாண்டா அதுக்கு ஏதாச்சும் பண்ணி ஹெல்ப் பண்ணணும். நான் அவளை கன்வின்ஸ் பண்றதெல்லாம் பண்ணிடுவேன். அதுல எனக்கு ஒரு விஷயம் இல்ல, சமாதானப்படுத்துறதெல்லாம் பண்ணி தருவேன். ஆனா இந்த படிக்க வைக்கணும் அப்படி இப்படின்னு டாபிக் போச்சுன்னா எங்க மறுபடியும் என் கூட சண்டை போடுவாளோன்னு பயமா இருக்குடா. என்ன அவாய்ட் பண்றதுக்காண்டிதான் என்ன படிக்க வைக்கிறேன்னு சொல்றியா? அப்படி இப்படின்னு வேற ஏதாச்சும் புரிஞ்சுப்பாளோன்னு பயமா இருக்கு. நீ தான் மச்சான் ஏதாச்சும் பண்ணணும் ப்ளீஸ்டா. நீ சொன்னா கேட்பாவ. நம்ம 3 பேரும் எவ்வளவு க்ளோஸ்ன்னு உனக்கே தெரியும். எனக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு பர்சன் சொல்றது அப்படியே கண்ணை மூடி நம்புறானா அது நீ தாண்டா சொல்லணும் ப்ளீஸ்டா. நல்ல விஷயம்தான், இல்லன்னு சொல்லல. ஆனா அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறான். இந்த நேரத்துல போயிட்டு கல்யாணம் வேண்டாம் படி அப்படிங்கிறது, ஒரு பொண்ணுக்கு படிப்பு முக்கியம் தான், இல்லன்னு சொல்லலடா. பட் ஆனா அவ ஆசையும் புரிஞ்சுக்கணும்ல நம்ம. இல்ல மச்சான், அவளுக்கு படிப்புனா அந்த அளவுக்கு பிடிக்கும். என்னை விட படிப்பு தான் பிடிக்கும், அது எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒரு வாட்டி சொல்லி பாரு, நானும் பேசுறேன். நம்ம 2 பேரும் சொன்னா அவ கேட்பான்னு நினைக்கிறேன். நான் மட்டும் சொன்னா ஏதாச்சும் தட்டி கடிச்சிட்டு போயிருவேடா. நீயும் சொன்னீங்கன்னா அவள் புரிஞ்சுப்பா. சரி, முதல்ல அவ வரட்டும், பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும். நீ யோசிக்கிறதும் நல்ல விஷயம்தான். ஒரு பொண்ணுக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த காலத்துல சொசைட்டி ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. அப்போ படிப்பு இருந்தா மட்டும்தான் ஒரு மனுஷன் உயர முடியும். அது ரொம்ப ரொம்ப கரெக்ட் நீ யோசிக்கிறது. சரி, வரட்டும், பேசுவோம். ரகு, சத்தியமா இப்பதான் வந்தேன், திட்டாத தயவு செஞ்சு. 2 நிமிஷம் தான் ஆகுது. இவனை வேணா கேளு. நீ வேலை பார்க்கலையா, சும்மா ஓபி அடிக்கிறியான்னு தயவு செஞ்சு கருத்தூசி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காத. நான் இதோ இப்பவுமே கிளம்பிடுறேன் இங்க இருந்து. மச்சான் கொஞ்சம் டல்லா இருந்தானேன்னு பாக்கலான்ட்டு வந்தேன், அவ்வளவுதான். சி, அதெல்லாம் பேச வரல பைத்தியம். மாமா ஃபோன் பண்ணியிருந்தாருடா. மேமாவா? எந்த மாமா? யாரு போன் பண்ணா? எதுக்கு போன் பண்ணா? டேய், அம்மாவோட அண்ணன்டா. அதான் தினேஷ் மாமா பெங்களூர்ல இருக்காருல்ல. ஆமா, அந்த ஆளுக்கு என்ன இப்போ புதுசா போன் பண்ணிருக்காரு? என்ன வேணுமா? ஏதாச்சும் தேவைன்னு போன் பண்ணுவான் அந்த ஆளுலாம். கரெக்ட் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா தேவை இப்போ அவருக்கு இல்ல, நம்மளுக்கு தான். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. அப்பா அவருக்கு மதியம் போல போன் பண்ணிருக்காரு. போன் பண்ணி செம்ம டென்ஷனா திட்டிருக்காரு. கண்ண பின்னான்னு திட்டிருக்காரு. பெத்த தாயை இந்த மாதிரி ரோட்ல விட்டுட்டு அப்படி இப்படின்னு பிளா 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 பிளா. என்ன, அப்பா அந்த மாதிரி பேசிட்டாருன்னு உடனே இங்க போன் பண்ணி நம்ம கிட்ட கத்துறானா? உனக்கு எதுக்கு முதல்ல போன் பண்ண அந்த ஆளு? எனக்கு போன் பண்ணிட்டு இருந்தா நல்லா கேட்டு விட்டுருப்பேனே. அது விஷயம் இல்ல, நான் சொல்றது முதல்ல கேளு ஃபுல்லா. சொல்லு. அப்பா அவருக்கு போன் பண்ணி பாட்டியையும் அம்மாவையும் இனிமே இங்க இருக்க கூடாது, நீ கூட்டிட்டு போ உடனடியா, உன் தங்கச்சி இனிமே என் கூட வாழ மாட்டா, அப்படி இப்படி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு போல. அவரு பயந்துகிட்டு எனக்கு போன் பண்ணிருக்காரு. வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு. என்னன்னு எனக்கே ஒன்னும் புரியல. உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? அப்பா எதனா போன் பண்ணாரா?
அப்பா எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணலையே, என்னாச்சு? தெரியல என்னாச்சுன்னு சொல்லி. அர்ஜென்ட்டா இப்ப வீட்டுக்கு போய் ஆகணும். அம்மாவையும் வீட்டை விட்டு அனுப்புற அளவுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. காலையில சொன்னல உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்றத பத்தி பாட்டி பேசினாங்க. அப்ப அவரு கோவப்பட்டாரு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியலடா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டுக்கு போயே ஆகணும். வீட்டுக்கு கிளம்புவோமா? விளையாடிக்கிட்டு இருக்கியா நீ? ஜெனரல் ஷிஃப்ட்ல வந்த எல்லா டாக்டர்ஸும் அவுட் ஆயிட்டாங்க. நர்ஸ் இப்ப 8 o'clock அவுட் ஆயிருவாங்க. ஷிஃப்ட்டுக்கு இன்னும் ஆகவே இல்ல டாக்டர்ஸ் யாருமே. நைட் ஷிஃப்ட்டுக்கு இன்னாதான் நம்ம போக முடியும். லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. இன்னும் 1 மணி நேரம் ஆகுது இருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்துட்டே போவோம். நம்ம இங்க பொறுமையா இருந்துட்டு போறதுக்குள்ள அங்க வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடும் ரகு. உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரியுது, இல்லன்னு சொல்லல. ஆனா சரி அப்பாக்கு ஃபோன் பண்ணு, முதல்ல அப்பா கிட்ட என்னன்னு கேட்போம். சரி இரு, ஃபோன் பண்றேன். ஹலோ ஹலோ அப்பா. அப்பா சொல்லு ரேஷ்மா. அப்பா வீட்ல என்னப்பா நடக்குது? என்னப்பா பிரச்சனை? என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லையே. உனக்கு யார் சொன்னா பிரச்சனை நடக்குதுன்னு? அப்பா வீட்ல நடக்கிறது என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கப்பா, பதட்டமா இருக்கு. மாமா இப்பதான் ஃபோன் பண்ணாரு. அங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்னாரு. அம்மாவையும் பாட்டியும் வீட்டு விட்டு அனுப்பணும்னு சொன்னீங்களா? பாட்டி கூட ஓகே, அவங்க ஏதோ தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம். அம்மாவை எதுக்கு நீங்க வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு ரேஷ்மா, அனு விஷயத்த வச்சு அம்மா மேல எந்த பழியும் போட்டு வீட்டை விட்டு அனுப்புறதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு உன் அப்பா கிட்ட சொல்லு. அவன் கிட்ட அதே மாதிரி சொல்லி, என் வீட்டு வாரிசுக்கு பிரச்சனை வந்ததுனாலதான் அவன் அம்மாவை வீட்டை விட்டு அனுப்புறேன்னு சொல்லி எதுவா இருந்தாலும் நேர்ல வந்து பேச சொல்லு. அவனை போன்ல எல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க முடியாது. போன் வைங்க. உன் மாமனுக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமா, அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா உனக்கு போன் பண்ணிருக்கான்? மரியாதை கிட்ட நாய் அவன். அவனுக்கு இருக்கு இரு. என்னத்த சொல்றது தெரியல. அவன் அம்மையும் அவன் தங்கச்சியும் வந்து கூட்டிட்டு போக சொன்னா உனக்கு போன் பண்ணிருக்கானோ? அவனுக்கு இருக்கு இன்னைக்கு. இங்க பாரு ரேஷ்மா, தேவையில்லாம லூசுத்தனமா பண்ண வேண்டாம்னு சொல்லு. அம்மா விஷயத்துல சும்மா இருக்க சொல்லுவோம் அப்பாவை. பைத்தியக்காரா, எனக்கு அப்பனா உனக்கும் அப்பதான்டா. லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. இருக்கிறவரை இன்னும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அமைதியா இரு, கொஞ்ச நேரம் வாய் வச்சுக்கிட்டு நான் தான் பேசிக்கிட்டு இருக்கல. சரி. இங்க பாருங்கப்பா, என்னப்பா பிரச்சனை? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அதுக்காண்டி அம்மாவை வீட்டை விட்டு அனுப்புவீங்க? இப்ப எங்களால அங்க வர சுச்சுவேஷனும் இல்லப்பா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அமைதியா இருங்க. வீட்டுல எந்த பிரச்சனையும் வேண்டாம். இங்க பாரு ரேஷ்மா, உன் அம்மாவை வீட்டை விட்டு அனுப்புறதுதான். இதுல எந்த முடிவும் இல்ல, மாற்று கருத்தும் இல்ல. முடிவுலாம் ஆல்ரெடி எடுத்தாச்சு. நீங்க வரும்போது உன் அம்மா ஒண்ணு வீட்டுல இல்லன்னா அவ ஊருக்கு போயிட்டா. இனிமே இங்க வரமாட்டா, அதுதான் அர்த்தம். நான் போனை வைக்கிறேன். அப்பா அப்பா, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்காரு உன் அப்பா? தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்காரு. என் அப்பானா உனக்கு யாரு? பைத்தியக்கார மாதிரி பேசாத, அமைதியா இரு கொஞ்ச நேரம் இருக்கிற டென்ஷன்ல. அக்கா பிரச்சனை இல்லக்கா, நான் நர்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க 2 பேரும் அர்ஜென்ட் தான் வீட்டுக்கு போங்கக்கா இப்பமே. அதுக்கு இல்ல ஆதி, ஆல்ரெடி உன்னை எவ்வளவு சஃபர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சஃபர் பண்ணி வேலை வாங்கிட்டு தான் இருக்கேன். வீட்டு பிரச்சனைய ஆபீஸ்ல எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு நான் தான் சொல்லுவேன். வேண்டாம், இன்னும் 1 hour தானே, பாத்துக்கலாம், பிரச்சனை இல்ல ஆதி. நீ கொஞ்சம் ஜெனிஃபருக்கு மட்டும் கால் பண்ணி சீக்கிரமா வர முடியுமான்னு கேளு. சரி ஓகேக்கா, நான் கேக்குறேன். ரகு, நீ அம்மாக்கு போன் பண்ணி கேளு. நான் போன் பண்ணல, நீயே போன் பண்ணு. இவ்வளவு நேரம் நீ தானே குதிச்ச, போன் பண்ணு. சரி பண்ற, திட்டாத.